Hi guys, welcome to Tamil Coding Academy. So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா CSSல pseudo classes and pseudo elements tutorial பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸஸ்ல காம்பினேட்டர்ஸ் பார்த்தோம். காம்பினேட்டர்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ அது பார்த்தா தான் கொஞ்சம் இது புரியுற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுவே லாஜிக்ஸ் தான். தென் இதுவும் பியூரா லாஜிக்ஸ் தான் இருக்கும். ஓகேவா, தென் இங்கே pseudo classes and elements எதுக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். pseudo classes are used to define the special state of the element. அதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்டேட்டை கிரியேட் பண்ணி அந்த வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறது, அதை ஸ்டைல் பண்ணுறது. ஸோ என்னென்ன எக்ஸாம்பிள் ஸ்டேட் இருக்குன்னு பார்த்துடலாம். ஹோவர், ஃபோக்கஸ், ஃபஸ்ட்டு சைல்டு, nth சைல்டு. ஓகேவா, ஸோ ஹோவர்ன்ற போது இப்போ ஒரு எலமெண்ட்டை ஹோவர் பண்ண சொல்ல அதுக்கு ஸ்டேட் மாறும். ஓகேவா, அந்த ஸ்டேட் மாற சொல்ல அந்த ஸ்டேட்டை வச்சு ஸ்டைல் பண்ணிடலாம். தென் ஒரு எலமெண்ட்டை கிளிக் பண்ண சொல்ல, ஃபோக்கஸ்னால் கிளிக்கு, அதை கிளிக் பண்ண சொல்ல நீங்கள் என்ன பண்ணலாம், அது ஸ்டேட் மாறும், அதை வச்சு நீங்கள் அதை ஸ்டைல் பண்ணிடலாம். லைக் வைஸ் ஃபார் த ஃபஸ்ட் சைல்டு அண்ட் nth சைல்டு அப் டு nth சைல்டு வரைக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு சைல்டு, செகண்ட் சைல்டு, தேர்ட் சைல்டு, nth சைல்டு இதெல்லாம் நம்ம டேபிள்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் இங்கே பார்ப்போம். ஓகேவா, pseudo elements are used to specific part of the element. அதாவது ஒரு எலமெண்ட்டில் ஒரே ஒரு பார்ட்டை மட்டும் ஸ்டைல் பண்ணுறது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரிலாம் உருட்டு கதைலாம் சொல்லுவீங்களே, உன் கண்ணு மட்டும் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஓகேவா, அது எப்பட்றா, ஸோ கை இருக்குது, கால் இருக்குது, தலை இருக்குது, கண்ணு மட்டும் அழகாக இருக்குமா? ஸோ கோச்சிக்காதீங்க. ஓகேவா, இட்ஸ் கிளாஸை வந்து ஜோக்கா போடணுன்னா ஜோக்காவே எடுத்துக்கோங்க. ஸோ உண்மையாலுமே வந்து எனக்குமே கண்கள்னால் ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, ஸோ கண்கள் சொல்கிற மாதிரி வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோ டீப்பாக இருக்கும் கண்கள். ஓகேவா, ஸோ கண்ணை பார்த்தே தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்களா, சும்மா கிடையாது, அது உண்மை தான். ஓகேவா, ஒருத்தன் கண்ணை பார்த்தே சொல்லிட முடியும்னா அது உண்மை தான். ரீலி அவன் கண்ணை பார்த்தா தெரியும் அது உண்மையா இல்லையா அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே அப்படி தான் ஒர்க் ஆகும். அதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுறது. டியூட் எப்படி டியூட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் ஈஸி. ஓகேவா, ஸோ ஒரே ஒரு லெட்டரை மட்டும் செலக்ட் பண்ணுறது. அதாவது நீ ஒரு எவ்வளோ லைனாக இருந்துட்டு போ, கண்டென்ட்டாக இருந்து போ, ஒரு பேராகிராஃபாக இருந்து போ, அதை பற்றி கவலை கிடையாது. ஒரே ஒரு லைனை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த என்டையர் லைனை ஸ்டைல் பண்ணலாம். ஒரே ஒரு வேர்டை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த என்டையர் வேர்டை ஸ்டைல் பண்ணலாம். ஒரே ஒரு வேர்டில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டரை மட்டும் செலக்ட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு லெட்டரை ஸ்டைல் பண்ணலாம். பார்த்துடலாமா இதை? ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோவர், ஃபோக்கஸ், ஃபஸ்ட்டு சைல்டு, nth சைல்டு, நாட். ஓகேவா, ஹோவர்னால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். டார்கெட் அண்ட் எலமெண்ட் வென் இட் பீயிங் ஹோவர். அதாவது ஸோ தன்னை தான் கடந்து போகிறான் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ அதாவது மவுஸை ஒரு பர்టిక్యులர் எலிமெண்ட் மேலே அசைக்கும் போது தட் இஸ் கால்ட் ஹோவர். ஆமாம், யாரெல்லாம் ஜெயிலர் படம் இல்லையே, இன்னொரு படம் சொல்லுவாங்க. ஸோ நல்ல ஐட்டக்காரனுக்கு நம்ம இடையே இருந்து பார்த்துட்டு இருக்கும் போதே கூட தெரிஞ்சிடணும்னா டக்குனு ரஜினி இப்படி திரும்பி பார்ப்பார். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இங்கே ஹோவர் பண்ண சொல்ல கண்டிப்பாக தெரிஞ்சிடும். தௌஃபிக் ஜஸ்ட் நோ ஐ டாக் அபௌட் யூ. ஓகே, ஸோ இங்கே டார்கெட் அண்ட் எலமெண்ட் வென் இட் பீயிங் ஹோவர்ட் ஓவர் ஏ யூசர். அப்போ ஒரு யூசர் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை ஹோவர் பண்ண சொல்ல ஸோ தட் ஸ்டைல் வில் பி சேஞ்ச்ட். ஃபோக்கஸ்ட், டார்கெட் அண்ட் எலமெண்ட் வென் இட் இஸ் கெயின் ஃபோக்கஸ். ஸோ ஃபோக்கஸ் எங்கன்னா இன்புட் ஃபீல்டில் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இன்புட் ஃபீல்டை ஃபார்மில் நம்ம இப்படி கிளிக் பண்ண சொல்ல அது ஃபோக்கஸ் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகும், இட்ஸ் சேஞ்ச் சம்திங் ஸ்டைல். ஓகே, இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்டைல். ஃபஸ்ட்டு சைல்டு, நிறையா சைல்டு இருக்குப்பா, எனக்கு ஒரே ஒரு சைல்டை ஃபஸ்ட்டு சைல்டை மட்டும்தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது வித் இந்த பேரண்ட் கண்டெய்னர், ஒரு பேரண்ட் கண்டெய்னர் இருக்க ஃபஸ்ட்டு சைல்டை மட்டும் செலக்ட் பண்ணு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைல்டு. nth சைல்டு, ஓகேவா, லைக் எ ஃபார்முலா. டார்கெட் அ ஸ்பெசிஃபிக் சைல்டு வித் இன் அ பேரண்ட் பேஸ்ட் ஆன் இஸ் ஆர்டர். ஸோ சைல்டு நம்பர் 2, சைல்டு நம்பர் 3, அது எத்தனை சைல்டு இருந்தாலும் அது கவலை கிடையாது. அந்த சைல்டு நம்பரை மட்டும் நீங்கள் போட்டு அந்த பேரண்ட்டுக்கு 4th சைல்டு இருந்தாங்கன்னா அவங்கள செலக்ட் பண்ணி கலர் பண்ணணும், இல்லை ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும். தட்ஸ் இட். நாட் டார்கெட் எலமெண்ட் தட் டஸ் நாட் மேட்ச் வித் த கிவன் செலக்டர். அதாவது இதை நம்ம பார்க்கல இது வரைக்கும். அதாவது நான் ஒருத்தனை வச்சுக்கிட்டு, ஓகேவா, ஸோ இது ஏதோ ஒரு படம், ஓகேவா, ஸோ கோச்சா, ஓகேவா, இவனா அப்படின்னுவார். ஓகேவா, டக்குன்னு அப்படியே விபூதி பவுடர்லாம் எடுத்து வைப்பாங்க குறுக்க, ஸோ மூஞ்சில் அடிக்கும் இல்லையா, இவன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாரு. அதாவது ஒரு டார்கெட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஸோ அவனை மாதிரியே இல்லாததை என்ன பண்ணணும், ஸ்டைல் பண்ணணும். ஓகேவா, ஸோ டார்கெட் எலமெண்ட் தட் டஸ் நாட் மேட்ச் வித் த கிவன் ஆர்டர். அதாவது அது மேட்சாக எப்படின்னு கண்டுபிடிக்கணும். நம்ம ஒன்று வச்சுப்போம், அதே மாதிரியா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ இவனான்ட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சி மேட்சாக இருந்தானே அவனை கூப்பிட்டு பழக்கிறது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி சூடோ எலமெண்ட்ஸ். ஓகேவா, இது நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். பிஃபோர், அதாவது இன்சர்ட் எ கண்டென்ட் பிஃபோர் த கண்டென்ட் ஆஃப் த எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி ஏதோ நம்ம ஆட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு எலமெண்ட்டு செலக்ட் பண்ணி அந்த எலமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஆட் பண்ண முடியும். ஸோ லைக் வைஸ் டார்கெட் த ஃபஸ்ட்டு லெட்டர் ஆஃப் த எலமெண்ட். அப்போ ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு லெட்டரை நம்ம என்ன பண்ண முடியும், டார்கெட் பண்ண முடியும். தென் ஃபஸ்ட்டு லைன், டார்கெட் த ஃபஸ்ட்டு லைன் ஆஃப் ஏ பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகேவா, அப்போ பிளாக் லெவல் எலமெண்ட்டை தான் அது பண்ண முடியும். ஸோ ஒரு என்டையர் லைனை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும். ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா இட்ஸ் அ பிளாக் லெவல். ஸோ அப்போ
அதில் இருக்க ஃபஸ்ட்டு லைன் மட்டும் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஓகேவா, மாதிரியான சென்ஸ் வேறு கலரோ வேறு பேக்ரவுண்ட் கலரோ வி கேன் ஏபிள் டு டூ தட். ஓகே, ஸோ யூஸ் கேசஸ் வந்து இன்ட்ராக்டிவிட்டி, கண்டென்ட் ஸ்பெசிஃபிக், டார்கெட்டிங். ஓகே, தட்ஸ் இட். ஸோ உங்களுக்கே புரியும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. ஓகேவா, தென் சூடோ கிளாஸஸ் ஹோவர், விசிட்டட், ஃபோக்கஸ். ஓகேவா, என்னென்னு பாருங்களேன். ஸோ ஹோவர் காமனாக தெரிஞ்சது, நம்ம ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, ஹோவர். இப்போ இங்கே ஒரு லிங்க் இருக்குது. ஸோ இந்த லிங்க்குன்றது ஆங்கர் டேக். இந்த ஆங்கர் டேக்கு ஒரு கோலன் மட்டும் கொடுக்குறேன். ஸோ கோலன் கொடுத்துட்டு ஹோவர் அப்படின்னு கொடுக்குறப்ப நம்ம எப்போல்லாம் அந்த ஆங்கர் டேக் ஹோவர் பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு என்ன ஆகணும், கலர் ரெட்டாக மாறணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இங்கே ரெட்டுன்னு கொடுக்கலாம், இல்லைனா டெக்ஸ்ட் டெக்கரேஷன், டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் நன்னுன்னு கொடுக்கலாம். ஓகேவா, இங்கே பாருங்கள், ஹோவர் பண்ண சொல்ல அங்கே இருக்க அண்டர்லைன் போயிடும். இல்லை ஃபாண்ட் சைஸ் கொடுக்கலாம், ஃபாண்ட் சைஸ் இல்லையா. ஸோ ஃபாண்ட் சைஸ் ஒரு 50 பிக்சல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இட் இஸ் 50 பிக்சல். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறையா ஸ்டைல் பண்ணலாம். ஓகேவா, ஸோ தென் க்ளோசிங் எவ்ரி திங். ஓகே, ஸோ இவ்வளோ தூரம் ஓப்பனில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், சூடோ கிளாஸஸ் அப்படின்னும் போது சிங்கிள் காலன் தான் இருக்கும். ஆனால் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட். சூடோ எலமெண்ட்ஸ் என்னும் போது எலமெண்ட்ஸ்னால் டபுள் காலன் இருக்கும். கிளாஸஸ் என்னமோ சிங்கிள் காலம் தான் இருக்கும். கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க, இதை மறந்துடக்கூடாது. ஓகேவா, தென் ஸோ லைக் வைஸ் ஃபார் த ஃபோக்கஸ் அண்ட் விசிட்டட். நான் ஏற்கனவே இது நடத்திருக்கேன், திரும்பி நடத்தணும் அவசியம் இல்லை. ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல விசிட்டட்னா அந்த லிங்க் ஏற்கனவே விசிட்டடாக இருந்ததுன்னா இட்ஸ் கலர் சேஞ்ச்டு. இல்லை இது வரைக்கும் நான் அது போகவே இல்லைனா அந்த கலர் அப்படியே தான் இருக்கும். நீங்கள் மூவி டவுன்லோட் பண்ண சொல்ல பார்க்கலாம், போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்த கலர்ஸ் உள்ளே ஒரு வாட்டி போயிருந்தீங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா, ஃபோக்கஸ் நம்ம கிளிக் பண்ணும்போது, ஓகேவா, ஃபோக்கஸ் அப்படின்னும் போது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குன்னா அந்த ஃபார்மை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபார்மை சுற்றி பார்டர் ப்ளூ கலரில் அப்படியே பிரைட்டாக இருக்கும். ஓகேவா, இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, ஃபோக்கஸ் ஆச்சா, தட் இஸ் த ஃபோக்கஸ். இப்போ பாருங்கள் ஃபோக்கஸ் ஆகுதா, தட்ஸ் இட். ஓகே, ஸோ ட்ரை பண்ணலாம். ஸோ தென் சூடோ கிளாஸஸ். ஓகேவா, சூடோ கிளாஸஸ் ஓவர், சூடோ கிளாஸஸ் விசிட்டட். ஸோ விசிட்டடா ஆப்வியஸாக விசிட்டட்னா கலர் சேஞ்ச் ஆக போகுது ரெட்டா. ஏற்கனவே நான் ஒரு வாட்டி விசிட் பண்ணியிருக்கேன், அதனால் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகேவா, டிஃபால்ட் கலர் ப்ளூ. ஓகே, ஸோ தென் ஃபோக்கஸ் இங்கே இருக்குது. ஃபோக்கஸ் பண்ண சொல்ல எனக்கு பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகுது, பார்டர் கலர் வச்சுருக்கேன் இங்கே. ஓகேவா, தென் இந்த இடத்துக்கிட்ட பேக்ரவுண்ட் கலர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ எலமெண்ட்ஸ். சூடோ எலமெண்ட்ஸ்ன்னும் போது இட்ஸ் டபுள் காலன் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு லெட்டரை இல்லை பிஃபோர், ஓகேவா, ஒரு செலக்டட் டார்கெட் பிஃபோர் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பேராகிராஃப்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ ஜூம் பண்ணிக்கிறேன். பேராகிராஃப்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து லைவ் கோட்லாம் தேவையில்ல, உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்களேன். ஸோ பேராகிராஃப் இருக்குது. ஸோ அந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணி அதோட ஃபஸ்ட்டு லெட்டரை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம், கலர் ப்ளூ பண்ண போகிறோம். ஓகேவா, ஒன்லி ஃபார் த ஃபஸ்ட்டு லெட்டர். ஓகே, ஸோ இட்ஸ் ஈஸியில். தென் ஸோ 2em பதிலாக 5em இல்லை 10em. ஓகேவா, இஎம்ன்றது யூனிட்ஸ் தான், நீங்கள் பிக்சல்லையும் கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ பிக்சலில் கொடுத்தா நல்லது. ஸோ 100 பிக்சல். ஓகே, ஸோ ஓகேவா, சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லெட்டரை ஸோ பை த நேம் இட் செல்ஃப் இல்லையா. ஸோ பேராகிராஃப் தென் டபுள் காலன். ஸோ காலன்னும் போது இட்ஸ் எலமெண்ட்ஸ். ஓகேவா, ஸோ இதுவே சிங்கிள் காலனாக இருந்தால் அது எலமெண்ட்டா இல்லை கிளாஸஸா, சூடோ கிளாஸஸ் சூடோ எலமெண்ட்ஸ். சூப்பர். சூடோ கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது, சிங்கிள் காலன். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாஸ் ஏபிசி இல்லையா, சின்னும் போது சிங்கிள் காலன், டிஇஇ அதோட அதிகம் இல்லையா, டபுள் காலன். ஓகேவா, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் சூடோ எலமெண்ட்ஸ் பிஃபோர், அதாவது ஒரு கண்டென்ட்டுக்கு பிஃபோராக நம்ம வேறு ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ண முடியுமா. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த பேராகிராஃப் வித் சம் கண்டென்ட். ஓகேவா, தென் அந்த பேராகிராஃப் முன்னாடி நம்ம வேறு ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணுறோம். ஓகேவா, டியூட் அதுக்கு நான் இங்கேயே ஆட் பண்ணிட்டு போய்டுவேன் டியூட் அப்படின்னா ஆட் பண்ணலாம். டைனமிக்காக ஆட் பண்ணுறது, இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த தான் இருக்கும், பட்டனை கிளிக் பண்ண சொல்ல வேறு ஒரு கண்டென்ட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். இதெல்லாம் நீங்கள் டைனமிக்காக பண்ண முடியும். எப்போ அப்படின்னா நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் கற்றுக்க சொல்ல. ஓகேவா, ஸோ என்ன ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஓகே, தென் நிறைய விஷயம் இருக்குது. ஓகேவா, இல்ல தலைவா, மனசுக்குள்ள அப்படியே கோடிங் ஓடுதா, ரைட்டு, ஓடனா சரிதான். ஓகே.
ஓகே. ஐ அம் இல்ல ரொம்ப இல்ல இல்ல ஹாப்பி இல்ல ஆயிடுச்சு இல்ல எனக்குமே. இல்ல இல்ல ரியலி ஐ அம் டெல்லிங் இதெல்லாம் எனக்கு புதுசு. ஓகே, ஓகே. காட் இட். ஒரு சிஎஸ்எஸ்குள்ள கன்டென்ட்ட மாத்தலாங்கிறதெல்லாம். அப்பா! சரி, ஓகே. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு கன்டென்ட் இருக்குது. ஸோ ஒரு எலமெண்ட் இருக்குது. எலமெண்ட்னா சம்திங் கன்டென்ட். வாட் எவர் த கன்டென்ட், ஓகே. ஸோ நீங்கள் இந்த கன்டென்ட் என்ன கன்டென்ட் இருந்தாலும் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. இங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இமேஜ் இருக்குது. இமேஜுக்கு மேலே கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ சம்திங் வி கேன் ஏபிள் டு ஆட், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி அந்த எலமெண்ட்டுக்கு முன்னாடி இந்த கண்டென்ட் ஆட் ஆகும், அவ்வளோதான். ஓகேவா? இட்ஸ் சிம்பிள். நீங்கள் உள்ளே எப்படி கொடுக்குங்களோ ஆட் ஆகும். தென் அந்த கண்டென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், இங்கே ஸ்டைலிங்கும் பண்ணிக்க முடியும். ஃபாண்ட் வெயிட், போல்ட், ஃபாண்ட் சைஸ், ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, தென் சூடோ கிளாஸஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு சைல்டு. ஸோ இங்கே தான் விஷயம் ஆரம்பிக்குது. சூடோ கிளாஸஸ் எலமெண்ட்ஸ் கலந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ சிங்கிள் காலன் வரும்போது இட்ஸ் அ சைல்டா கிளாஸஸா சொல்லுங்கள்? ஏபிசி சூடோ கிளாஸ் கிளாஸஸ். ஓகே, ஸோ சிங்கிள் காலன்னா கிளாஸஸ், டபுள் காலன்னா எலமெண்ட்ஸ், ஓகேவா? எலிமெண்ட்ஸ். சூப்பர். ஸோ அப்போ ஒரு ஃபஸ்ட்டு சைல்டு, ஓகேவா? ஒரு டிவ் இருக்கும், அதுக்கு ஃபஸ்ட்டு சைல்டு மட்டும் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி ஸ்டைல் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு சைல்டு, ஓகேவா? nth சைல்டு அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட, ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு சைல்டுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதே தான் சின்டாக்ஸு. ஒரு டிவ் இருக்குது, ஓகேவா? ஸோ அகெயின் நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா? இது என்ன செலக்டர் மட்டும் சொல்லுங்கள். டெசிடன்ட் செலக்டரா, சைல்டு செலக்டரா, அட்ஜஸ்டன்ட் செலக்டரா, ஜென்ரல் செலக்டரா? சைல்டு செலக்டர் இல்லையா? ஸோ தென் அதுக்கு கீழே இருக்க பியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சைல்டு இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு சைல்டு மட்டும் செலக்ட் ஆகுது, பார்த்தீங்களா? ஸோ ஈவன் தோ இது என்ன பண்ணுமா, சைல்டு செலக்டர்னும் போது அதுக்கு டேரெக்டாக இருக்கக்கூடிய எல்லா சைல்டும் செலக்ட் ஆகணும், அதான கான்செப்ட்டு. ஆனால் செலக்ட் ஆகாமல் ஃபஸ்ட்டு சைல்டு மட்டும் செலக்ட் ஆகுது பாருங்கள். அகேன் வி ஹேட் அ கண்டிஷன், தட்ஸ் வை. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு சைல்டுக்கு பதிலாக அப்படியே nth சைல்டுன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள். ஸோ ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆடில் செலக்ட் ஆகும், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ட்ரை திஸ் ஒன், ஓகே? கண்ட்ரோல் வி, ஆடில் செலக்ட் ஆகும். ஈவன் கொடுத்தீங்கன்னா ஈவனில் செலக்ட் ஆகும், ஓகே? ஸோ ஆட் ஈவன், நான் கலர் வந்து ரெட் கொடுக்குறேன், நல்லா தெரியும், ஓகே? இது ஆடில் இருக்குது, இப்போ ஈவனில் இருக்குது, ஓகேவா? கண்ட்ரோல் Z ஆட், கண்ட்ரோல் Y ஈவன், ஓகேவா? இப்படி செலக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கிட்ட, ஓகேவா? ஸோ இந்த சைல்டு செலெக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஸோ நம்பர்ஸில் ப்ரோ நடுவில் ரேண்டமாக எப்படி ப்ரோ செலக்ட் பண்ணுறது, நம்ம எங்கே பார்த்துருப்போம் இதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML இல்லையா? HTMLல டேபிள்ஸ்லையா, டேபிள் ஸ்டைலிங்கில் இல்லை, டேபிள் ஸ்டைலிங்கில். ஸோ எங்கே இருக்குது அதிகமாக டேபிள்ஸ்லாம் தேவைப்படும் அது, ஓகேவா? ஸோ இங்கே இருக்குது, பார்த்தீங்களா? வி செலக்டட் ஈவன், ஆட், சைல்டு. ஸோ அகெயின், ஸோ இதெல்லாம் கிடையாது. ஸோ தென் சிஎஸ்எஸில் கூட இருக்கும். இது ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு சொல்ல ஒரு டேபிளில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஈவன் ஆடை செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரே மாதிரி இருக்குது, எதுவுமே தெரியல, ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எப்படி இருக்குது. ஸோ லிட்டில் பிட் டிஃப்ரென்ஸ். இங்கே சின்ன சின்ன டேட்டா இருந்தால் உங்களுக்கு தெரியாது, இதுவே நிறைய டேட்டா இருந்ததுன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், ஓகேவா? இந்த மாதிரி நிறைய ரோ இருந்ததுன்னா ஸோ உங்களால் பார்க்க முடியும், ஓகேவா? ஸோ இப்போ நிறைய ரோ கொடுத்துருக்கேன், உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? ஆட் ஈவன் செலெக்ஷன். ஸோ ரியலி இம்பார்ட்டன்ட். நான் இவ்வளோ டெப்த்தாக நடத்துகிறேன்னா அதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஸோ இது செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னும் போது ஒரு விஷயத்தை செலக்டே பண்ண தெரியலனா உங்களால் என்ன பண்ண தெரியாது, உங்களுக்கு ஸ்டைலிங் தெரிஞ்சாலுமே வேஸ்ட் தான், கரெக்டு தானே? ஸோ உங்களுக்கு நல்ல ஐடியா இருக்கும், பிஸ்னஸ் ஐடியா. ஸோ 1 lakhs 1 crore சம்பாதிக்க வரைக்கும் ஐடியா இருக்கும். பட் ஆனால் எங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாமல் இருந்தீங்கன்னா இட்ஸ் லிட்டரலி வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், 16 hours பண்ணுவேன், 24 hours பண்ணுவேன், எங்கே பண்ணணும்னு இருக்குது இல்லையா? ஒரு இடத்துல போய் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 500 கொடுக்குறான்னா அதுக்கு வேறு இடத்துல ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? தென் சூப்பர். ஸோ ஓகே, நம்ம சிஎஸ்எஸில் என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடோ கிளாஸஸ் இல்லையா? சூடோ கிளாஸில் 5th எக்ஸாம்பிள், சூடோ எலமெண்ட்ஸ் பிஃபோர் ஃபஸ்ட்டு சைல்டு nth சைல்டு, ஓகேவா? நாட். ஸோ இந்த நாட்ன்றது த சூடோ கிளாஸஸ் டார்கெட்ஸ் எலமெண்ட் தட் டு நாட் மேட்ச் அ கிவன் செலக்டர். அப்போ நான் ஒரு செலக்ட் பண்ணுறேன், இங்கே பாருங்கள், ஜஸ்ட் ஜூமிங் பண்ணுறேன், இல்லை நான் ட்ரைமி எடிட்டரில் போய்க்கிறேன், ஓகேவா? ட்ரைமி எடிட்டரில் ஸோ இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் இருக்குது, அந்த பேராகிராஃபை தான் என்னோடய டார்கெட், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது எனக்கு ஒரு பேராகிராஃப், அந்த பேராகிராஃபை நான் டார்கெட் பண்ணிக்கிறேன்.
ஸோ எப்பயுமே டார்கெட் தான் ஃபஸ்ட்டு எலமெண்ட் தான் டார்கெட்டாக இருக்கும். ஓகேவா, நீங்கள் பீன் கொடுத்துருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட் டார்கெட்டாக இருக்கும். இங்கே நாட் இட்ஸ் அ ஆப்ரேட்டர். ஓகே, ஸோ எதுக்குன்னா ஸ்பெஷல், இந்த இடத்துக்கிட்ட ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு கிளாஸ் கொண்ட ஒரு ஆப்ரேட்டர். ஓகேவா, ஸோ நான் என்ன சொல்கிறேன், அதுக்கு மட்டும் எனக்கு என்ன பண்ணக்கூடாது, அது பக்கமே நீ போயிடாத. ஓகேவா, அது பக்கமே நீ போயிடாத அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னது நான் கொடுக்கக்கூடிய கண்டிஷன். ஓகேவா, எப்பயுமே பேரண்ட்ஸுக்குள்ளே ஏதாவது வந்தால் அது கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி கர்லி பிரேஸ்க்குள்ளே வந்தால் அது பிளாக் ஆஃப் கோடு. ஒன்ஸ் அகெயின், பேரண்ட்ஸஸ்க்குள்ளே வந்தால் கண்டிஷன், கர்லி பிரேஸ்க்குள்ளே வந்தால் அது பிளாக் ஆஃப் கோடு. இஃபல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இஃபல்ஸ்க்குள்ளே இஃப் கண்டிஷன், இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் தென் 18 அப்படின்னும் போது இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா அலோ பீப்புள் அப்படி இல்லையா கன்சோல் டாட் லாக், ஸோ யூ கேன் ஏபிள் டு ஓட். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி. ஓகேவா, ஸோ இங்கே சினாரியோ இருக்கும். பேரண்ட்ஸுக்குள்ளன்னா கண்டிஷனா இல்லை பிளாக் ஆஃப் கோடா? இட்ஸ் அ கண்டிஷன். அப்போ இது பிளாக் ஆஃப் கோட். பிளாக் ஆஃப் கோடுன்னும் போது அங்கே நிறைய ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வர சொல்ல அடுத்து பார்ப்போம். ஓகேவா, அப்போ உங்களுக்கு டவுட்டே இருக்காது. ஸோ மூவிங் டு நெக்ஸ்ட். ஓகே, சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும், உடனே முடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த லாஜிக்ஸ் உங்களுக்கு தெரியுது. கோ ஹெட். ஆக்சுவலா நீங்க வந்து nth child சொன்னீங்க இல்லையா? சொல்லுங்க. அதுல வந்து you have explained only about odd and even. Okay, one second. Okay. எனக்கு We can வந்து able to select the particular second, third. element. That's why we need to choose the third. number. Okay, we need to choose the number. So Okay. எங்க இருக்குது nth child இல்லையா? Just try this one. ஸோ இங்கே ஆட் ஈவன் இருக்கு இல்லையா, சிம்பிள். ஸோ இங்கே ஆட் ஈவன் இருக்கிறதுல நான் சைல்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஆட் ஈவனே தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா, ஸோ ஆட் ஈவன் தெரியுது. ஓகேவா, இந்த இடத்துக்கு ஆடுக்கு பதிலாக ஈவன் கொடுத்தோம். ஸோ இந்த கேஸ் இந்த nth சைல்டு கொடுத்துட்டீங்க, இந்த இடத்துக்கிட்ட 0th சைல்டு, ஸோ ஃபஸ்ட்டு சைல்டு, ஸோ செகண்ட் சைல்டு. ஸோ செகண்டில் இருந்தால் நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு சைல்டு ஏமா செலக்ட் ஆகலை? ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணதே எதுதான், செலக்ட் பண்ணதே எது, ஃபஸ்ட்டு சைல்டையே செலக்ட் பண்ணிவிட்டு டார்கெட்டாக வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியாது, அதை செலக்ட் பண்ண முடியாது. அப்போ இது என்னவா எடுத்துக்கும், இதை செகண்டாக தான் எடுத்துக்கும். தென் ஆஃப்டர் வாட்ஸ் 3, தென் ஆஃப்டர் வாட்ஸ் 4, ஆஃப்டர் வாட்ஸ் 5, 6, 7. தெரியுது இல்லையா ப்ளூ கலர் உங்களுக்கு? அது கொஞ்சம் ரெட்டா மாத்திருங்க, ஒரே மாதிரி தான் தெரியுது. ஓகேவா, இப்போ ரெட் இப்போ தெரியுது இல்லையா? ஃபர்ஸ்ட் 0 வைக்கும்போது என்னாச்சு? ஒர்க் டோன்ட் ஒர்க். 0ன்ட்டு ஒரு சைல்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் 0. ஓகே, ஃபர்ஸ்ட் சைல்டு வந்து என்னோட டார்கெட்டட் சைல்டு இல்லையா? ஸோ அதனால 1 வராது. 2 செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த், எயித். இது நம்ம ஒரு வாட்டி ரோவை செலக்ட் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணியிருப்போம். அதனால தான் அதை தேடினேன், எங்கே இருக்குன்னு தெரியல. சிஎஸ்எஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன், டேபிள்ஸில். ஓகேவா, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரோவை செலக்ட் பண்ணியிருப்போம் சைல்டு வைஸாக. பர்டிகுலராக ஒரே ஒரு சைல்டை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸ்டைலிங் பண்ணியிருப்போம். சிஎஸ்எஸ்ல டேபிள்ஸில் நினைக்கிறேன். ஓகேவா, ஜஸ்ட் ட்ரை தட் ஒன். ஓகே, ஸோ இங்கே ஆட்லையும் செலக்ட் பண்ண முடியும், ஈவன்லையும் செலக்ட் பண்ண முடியும், இல்லை பர்டிகுலராக ஒரு சைல்டையும் செலக்ட் பண்ண முடியும். ஓகேவா, தட்ஸ் a குட் கொஷின். ஓகே, ஸோ இங்கே என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றது ஒரு ஓவர்வியூ. ஓகே, தென் ஸோ சூடோ கிளாஸஸ் அண்ட் சூடோ எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். சூடோ கிளாஸஸ் அப்படின்னும் போது இட்ஸ் சிங்கிள் காலன், ஸோ சிங்கிள் கண்டிஷன். ஓகேவா, தென் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர், இதுவும் சிங்கிள் கண்டிஷன் தான், ஆனால் டபுள் காலன் இருக்குது. ஓகேவா, தென் ஹோவர், ஸோ வென் அபவ் ஹோவ் ஓவர் ஒரு எலமெண்ட் அப்படின்னும் போது வி கேன் ஏபிள் டு சேஞ்ச் த ஸ்டைல். லைக் வைஸ் த ஃபோக்கஸ். ஸோ உங்கள் ஃபஸ்ட்டு சைல்டு, செகண்ட் சைல்டு, தேர்ட் சைல்டு, ஃபோர்த் சைல்டு, எத்தனை சைல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை nth சைல்டாக இருந்தாலும் அப் டு nth சைல்டு அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ வி கேன் ஏபிள் டு டார்கெட் த ஸ்பெசிஃபிக் தட் ஒன். அது ஃபஸ்ட்டாக இருக்கணும், இல்லை அப் டு nth சைல்டில் எந்த சைல்டாக இருந்தால் நம்பர்ஸாக இருக்கணும். ஓகேவா, இல்லை ஆட் ஈவன்ஸாக இருக்கணும். ஓகே, தென் நாட் டார்கெட் எலமெண்ட் தட் டஸ் நாட் மேட்ச் வித் த கிவன் செலக்டர். அப்போ ஒரு எலமெண்ட்டை டார்கெட் பண்ணி அதுக்கு அந்த ஸ்டைல் போயிடக்கூடாது தயவு செஞ்சு, மற்ற எல்லாத்துக்கும் அந்த ஸ்டைல் அப்ளை ஆகணும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி சினாரியோக்கு தான் நாட் யூஸ் பண்ணணும். ஓகே, பிஃபோர், ஸோ ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு பிஃபோராக ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறது, ஆஃப்டர் ஏதோ ஒரு எலமெண்ட்டுக்கு ஆஃப்டராக ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறது. ஓகே, லைக் வைஸ் ஃபஸ்ட் லெட்டர், இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு லெட்டர் அப்படின்னும் ஃபஸ்ட்டு லெட்டரை டார்கெட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு லைன் என்னும்போது ஃபஸ்ட்டு லைனை டார்கெட் பண்ணுறது. ஓகேவா, தட்ஸ் இட், அவ்வளோதான் இருக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் இருக்கிறதுல காம்ப்ளெக்ஸ், அதாவது காம்ப்ளெக்ஸ் செலக்டர்ஸ். ஓகேவா, இது நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு டூ எனி திங். ஸோ இது வரைக்கும் நான் பண்ணதை வச்சு யூ கேன் ஏபிள் டு கிரியேட் அ வண்டர்ஃபுல் வெப்சைட். ஓகே,
ஸோ தென் இன்னும் கொஞ்சம் ஏறி போயிட்டு ஸோ ஃப்ளக்ஸ் அண்ட் கிரிட்டு மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா யூ வில் பி மாஸ்டர் இன் ஃப்ரண்ட் எண்ட். ஓகேவா? எக்ஸப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட், அதாவது ஆக்ஷன் லாங்குவேஜ். ஆக்ஷன் மட்டும் இல்லாமல் வெறும் ஸ்டாட்டிக்கான ஒரு வண்டர்ஃபுல் சைட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் தௌஃபிக்கை ஷேர் பண்ண சொல்கிறேன். வித்தவுட் ஜாவா ஸ்கிரிப்ட் வெறும் HTML CSSலே ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றத ஸோ நீங்கள் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கிறேன்.